வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. ரோஹித் வெர்சஸ் ஹர்திக் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா நியமிச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனா இருந்தவர். அவரை வந்து மும்பை அணி நிர்வாகம் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து வாங்கி அவரை இந்த சீசனுக்கு கேப்டனா நியமிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா ரோஹித் சர்மா தான் போன வருஷம் 2023 வரைக்கும் இருந்திருக்காரு. அவரோட கேப்டன்ஷிப்ல 5 தடவை IPL டைட்டில் வின் பண்ணிருக்கு மும்பை இந்தியன்ஸ். அவரை மாத்தினது ஏங்கிற கேள்வி பலராலையும் எழுப்பப்பட்டது. ஆனா மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அதுக்கு சரியான பதில் எதுவுமே தரல. இதை தொடர்ந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்லயே ரொம்ப அதிகமான ஃபாலோவர்ஸ் IPL டீம்ல வச்சிருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். அந்த ஃபாலோவர்ஸை ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா கொண்டு வந்த அடுத்த செகண்டே நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவருக்கு அகைன்ஸ்டா நிறைய இன்ஸ்டா போஸ்ட் கமெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மாக்கு ஆதரவு அதிகமாகவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கம்மியாகவும் தான் இங்க பார்க்கப்பட்டுச்சு. இதனிடையே மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார் பிளேயர்ஸான பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்களாமும் இவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாருன்னா ஹார்ட் ப்ரோக்கன் போட்டு ஒரு எமோஜி கூட போட்டிருந்தாரு. இந்த கேப்டன்சியை பத்தி நிறைய பேசினாங்க, நிறைய தரப்பு பேசப்பட்டது. ஆனா இதெல்லாம் மீறி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாவே நியமிச்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு கேப்டனாவும் இருந்தாரு. ரோஹித் சர்மா அவர் கீழே விளையாடுறாரு அப்படிங்கும்போது அவர் அதை ஏத்துக்கிட்டு டீம்ல பிளேயிங் லெவல்லையும் விளையாடினாரு. அதிக ரன் அடிச்சது மும்பை இந்தியன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் 40+ ரன் அடிச்சிருந்தாரு. நேத்திக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தேர்வு செஞ்சிடறாங்க. 15வது ஒரு வீசும்போது ஹர்திக் பாண்டியா தான் லாங் ஆன்ல ஃபீல்டிங் நிக்கிறாரு. அவர் ஃபீல்டிங் நிக்கிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாய் ஒண்ணு கிரவுண்டுக்குள்ள ஓடி வந்துருச்சு. அந்த நாய் ஓடி வந்த உடனே அதை ஹர்திக் பாண்டியா விரட்டுறாரு. அந்த நாயை விரட்டும் போது கிரவுண்ட்ல இருந்து வந்த ஒரே சத்தம் என்னன்னா ஹர்திக் ஹர்திக் அப்படிங்கிற ஒரே குரலா தான் கிரவுண்ட் முழுக்குமே ஒழிச்சதுன்னே சொல்லணும். சரி, இதுதான் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்தது 19வது ஒரு வீசும்போது ஹர்திக் பாண்டியா வந்து கிரவுண்ட்ல ஃபீல்டிங் செட்டப் பண்றாரு. அது செட் பண்ணும்போது எப்போதுமே மிடான்ல தான் ரோஹித் சர்மா ஃபீல்டிங் நிற்பாரு. அவரை வந்து லாங் ஆன்ல நிக்க சொல்லி ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப ஆக்ஷன் பண்றாரு. அதை பார்த்தோன்னா ரோஹித் சர்மா வந்து அவர் கையை காமிக்கிறாரு, அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அவர் ஓடுறாரு ரோஹித் சர்மா. இந்த பக்கம் நின்ன அவரை திருப்பியும் அந்த பக்கம் மாறு, இந்த பக்கம் மாறுன்னு சொல்லி அவர் ஒரே ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஹர்திக் பாண்டியா. இந்த நாய் நுழைஞ்ச வீடியோவும் இந்த ஃபீல்டிங் செட் பண்ற வீடியோவும் சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரலா தான் இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா இதை வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராகவும் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகவும் இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஹர்திக் பாண்டியா அவரோட கேப்டன்சியே செய்யறாரு. அவர் ஃபீல்டிங் செட் பண்ண வேண்டியது, பவுலிங் கொடுக்க வேண்டியது, அது எல்லாமே அவரோட கடமை. அதை அவர் செய்யறாரு. பட் பாக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படிங்கறது எனக்கு தெரியல. இதே சமயம் ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிக்கு கீழே தான் விளையாடுறாரு. ஒரு கேப்டன் சொல்லும் போது அவர் ஃபீல்டிங் நிக்கிறது, அங்க போறது, அங்கேருந்து வேற இடத்துக்கு ஃபீல்டிங் மாறினா அவர் மாறுறது வந்து இயல்பு. இதை அவர் செய்யறாரு. இதுல இருந்து ஒட்டுமொத்தமா என்ன தெரியுதுன்னா, ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கினது யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஹர்திக் பாண்டியாவை மும்பைக்கு கூப்பிட்டு வந்தது கூட தவறு இல்லை. ஆனா அவர் கேப்டனா நியமிச்சு தான் இங்க பெரிய பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லலாம்.